தெலங்கானா மாநில ஆர்டிசி தலைமையக அமலாக்க பிரிவின் பொறுப்பாளர்களான பெத்ததொட்டி ஏசையா மற்றும் பிரகாஷ் ஆகியோர் தங்களது குழுவினருடன் சங்காரெட்டி மாவட்டம் ராய்கோடு மண்டலத்தில் ஜஹீராபாத் நாராயண்கேட் வழித்தடத்தில் ஆய்வுகளை மேற்கொண்டனர். நாராயண்கேட் பணிமனையைச் சேர்ந்த பஸ்ஸை நிறுத்தி ஆய்வு செய்தனர். அப்போது நடத்துனர் ஒரு பயணியிடம் இருந்து 20 ரூபாய் பெற்றுக்கொண்டு அவருக்கு பயணச்சீட்டு வழங்கவில்லை என்பதை அதிகாரிகள் கண்டறிந்தனர். இந்த சூழலில் விதிகளின்படி நடத்துனருக்கு விளக்க நோட்டீஸ் வழங்க ஆய்வு அதிகாரிகள் தயாராகி கொண்டிருந்தனர். இதனால் நடத்துனர் தேவ்சோத் வசந்த் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். மேலும் தனது தவறை மறைக்க பயணிகளிடம் லஞ்சம் கேட்பதாக கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அதிகாரிகளின் கடமைகளுக்கு இடையூறு செய்தது மட்டுமல்லாமல் பேருந்தில் இருந்த பயணிகளையும் அதிகாரிகளுக்கு எதிராக தூண்டிவிட்டார். மேலும் தனது காலில் அணிந்திருந்த செருப்பை கழற்றி அதிகாரிகளை துரத்தி தாக்கி அதிகாரிகளிடம் இருந்து பதிவேடுகளை பறித்துக் கொண்டு திட்டத் தொடங்கியுள்ளார். இந்த தாக்குதலில் டிக்கெட் பரிசோதக பொறுப்பாளர் ஏசையாவின் இடது கைவிரலில் காயம் ஏற்பட்டது. மற்றொரு அதிகாரியான பிரகாஷின் நெற்றியில் பலத்த காயம் ஏற்பட்டது. இதற்கிடையே இந்த நடத்துனர் லஞ்சம் பெற முயன்ற டிக்கெட் பரிசோதகரை பயணிகளுடன் சேர்ந்து தாக்கியதாக வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலானது. இதனையடுத்து பாதிக்கப்பட்ட டிக்கெட் சோதனை அதிகாரி ஏசையா ராய்கோடு காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதனையடுத்து போலீசார் நடத்துனர் தேவ்சோத் வசந்த் மற்றும் தாக்குதலில் ஈடுபட்ட பயணிகள் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர். அதிகாரிகளை தவறாக வழிநடத்துவதற்காக நடத்துனரின் நடத்தை குறித்து போலீசார் முழுமையான விசாரணை நடத்தி வருகின்றனர்.